கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதிமானாக்கப்படுதலை எளிதாக விளங்கிக் கொள்ள பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் நமக்கு மிகவும் உதவி செய்யும்படி எழுதுகிறார். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறாராம். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பிரியமானவர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், அதிக நிச்சயமாமே. இந்த அதிக நிச்சயமாமே என்பது எதை குறிக்கிறது? நாம் நீதிமான்கள் என்று சொல்லப்படுவதை குறிக்கிறது. தேவனோடு நீதிமானாக்கப்பட்டு விட்டோம் என்பதை குறிக்கிறது. எப்பொழுது? இப்பொழுதே. எப்படி? அவருடைய இரத்தத்தால். நமக்கு வரவேண்டிய எந்த தண்டனையிலும் இருந்து, எந்த நியாய தீர்ப்பிலும் இருந்தும் அது நம்மை காப்பாற்றுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதை இவ்விதமாக விவரித்த ஒருவரை நான் அறிவேன். நீதிமானாக்கப்படுவது நான் பாவமே செய்யாதது போல நம்முடைய கடந்த கால, நிகழ்கால மற்றும் எதிர்கால பாவங்களையும் கருத்தில் கொண்டே நாம் நீதிமான்களாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார். இயேசு செய்து முடித்த கிரியைகளை நாம் ஏற்றுக்கொள்வது, அவருடைய நீதியை நமக்கு கொடுக்கவும் நமக்குரியதாக்கவும் தேவனுக்கு பிரியமானவர்களை கொடுக்கிறது. எந்த தகுதியும் இல்லாமல், எந்த உறவின் அடிப்படையும் இல்லாமல் நாம் இயேசுவின் நீதியை பெறுகிறோம். ஆனால் பாருங்கள், நீதிமானாக்கப்படுவது உறவை ஏற்படுத்துகிறது. இந்த உறவானது நம்மை நாமே நியாயப்படுத்துவதை அல்ல, உயர்வாக எண்ணப்படுவதையும் அன்பை அடிப்படையாக கொண்டுள்ளது. மகிமையும் மேன்மையும் தேவனுக்குரியவைகளாய் இருக்கும் பொருட்டு இயேசுதாமே நமக்கு நீதியையும் சமாதானத்தையும் பரிசுத்தத்தையும் மீட்பையும் தந்தருளினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதிமானாக்கப்படுதலை எளிதாக விளங்கிக் கொள்ள பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் நமக்கு மிகவும் உதவி செய்யும்படி எழுதுகிறார். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறாராம். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பிரியமானவர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், அதிக நிச்சயமாமே. இந்த அதிக நிச்சயமாவே, இந்த அதிக நிச்சயமாமே என்பது எதை குறிக்கிறது? நாம் நீதிமான்கள் என்று சொல்லப்படுவதை குறிக்கிறது. தேவனோடு நீதிமானாக்கப்பட்டு விட்டோம் என்பதை குறிக்கிறது. எப்பொழுது? இப்பொழுதே. எப்படி? அவருடைய இரத்தத்தால். நமக்கு வரவேண்டிய எந்த தண்டனையிலும் இருந்து, எந்த நியாய தீர்ப்பிலும் இருந்தும் அது நம்மை காப்பாற்றுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதை இவ்விதமாக விவரித்த ஒருவரை நான் அறிவேன். நீதிமானாக்கப்படுவது நான் பாவமே செய்யாதது போல நம்முடைய கடந்த கால, நிகழ்கால மற்றும் எதிர்கால பாவங்களையும் கருத்தில் கொண்டே நாம் நீதிமான்களாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார். இயேசு
செய்து முடித்த கிரியைகளை நாம் ஏற்றுக்கொள்வது, அவருடைய நீதியை நமக்கு கொடுக்கவும் நமக்குரியதாக்கவும் தேவனுக்கு இடம் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, எந்த தகுதியும் இல்லாமல், எந்த உறவின் அடிப்படையும் இல்லாமல் நாம் இயேசுவின் நீதியை பெறுகிறோம். ஆனால் பாருங்கள், நீதிமானாக்கப்படுவது உறவை ஏற்படுத்துகிறது. இந்த உறவானது நம்மை நாமே நியாயப்படுத்துவதை அல்ல, உயர்வாக எண்ணப்படுவதையும் அன்பை அடிப்படையாக கொண்டுள்ளது. மகிமையும் மேன்மையும் தேவனுக்குரியவைகளாய் இருக்கும் பொருட்டு இயேசுதாமே நமக்கு நீதியையும் சமாதானத்தையும் பரிசுத்தத்தையும் மீட்பையும் தந்தருளினார். நீங்கள் இந்த தருணத்திலே மோசமானவர்களாக இருந்தாலும் சட்டபூர்வமாக நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். இது எவ்வாறு நடக்கிறது? நீங்கள் பாவம் செய்தால் 1 யோவான் 1:9 என்ன செய்ய சொல்லுகிறது? உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், பாவங்களை உங்களுக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9 நம்முடைய ஆவியை விடுதலையாக்குகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் குற்றவாளியாக தீர்க்கப்படுவதிலிருந்து உங்களை விடுவித்து நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறது. உங்கள் உரிமைகளை உங்களுக்கு நினைப்பூட்டி உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மறுபடியும் தருகிறது. உங்கள் விசுவாசத்தை அது மீண்டும் எழும்பச் செய்கிறது. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, எங்கள் அப்பா பிதாவே, உன்னதத்தில் விற்றிருக்கிறவரே, நீர் மகா பெரியவரப்பா. உம்முடைய மகத்துவங்கள் மிகப்பெரியவை சுவாமி. ஹல்லேலூயா. நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர், எங்களை நீதிமானாய் மாற்றுகிறீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் சுவாமி, உம்முடைய அளவில்லாத கிருபையும் அன்பும் சமாதானமும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அது வந்து தங்கட்டும் அப்பா. தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ராஜா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசாரிய கூட்டமாக, ராஜா, அதுவும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நீர் கட்டி வருகிறீர் சுவாமி. இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நித்தமும் அவர்களை உருவாக்குகிறீர், அவர்களை கட்டுகிறீர். உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் உம்முடைய பிள்ளைகளை கட்டுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். விசுவாசத்தினால் உம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை ஜெயிப்பார்களாக. இந்த இயேசு கிறிஸ்துவினால் ராஜா, உம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள். உம்முடைய நாமத்தை கொண்டு ஜெயிப்பார்கள், உம்முடைய இரத்தத்தை கொண்டு ஜெயிப்பார்கள். உங்கள் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் ஜெயிப்பார்கள் அப்பா. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ராஜா எசப்பா, இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் மறுபடியும் ஜெனிப்பிக்கிறீர், ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறீர். உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் நீர் இந்த காலை வேளையிலே மன்னிக்கிறீர் அப்பா. உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தட்டும் அப்பா. நீதிமான் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நான் நீதிமான் என்று நான் உணர்வேன் என்று சொன்னால், நீங்கள் சொல்கிறீங்க நீ இன்னும் நீதிமானாக மாற வேண்டும். ஆமாம் ராஜா, இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை உடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. தேவ சமாதானம் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இறங்கட்டும் அப்பா. அசுத்த ஆவிகள் இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தில் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சத்துருக்கள் விலகி ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினால பிசாசின் கிரியைகளும் தந்திரங்களும் முறியடிக்கப்பட்டு போகட்டும். ராஜா, அந்த காலத்தில் இருந்த எங்களை
தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நீர் வரவழைத்திருக்கிறீரப்பா. உம்முடைய புண்ணியங்களை, நீர் எங்களுக்கு செய்த புண்ணியங்களை நாங்கள் அறிவிக்கும்படி எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். எப்படி ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், உமக்கு சொந்த ஜனமாய் எங்களை நீர் மீட்டெடுத்திருக்கிறீரப்பா. அமராஜா, முன்னே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கவில்லை, ஆனால் இப்பொழுதோ உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். முன்னே நாங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தோம், இப்பொழுதோ உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறோம் அப்பா. உம்முடைய தயவுள்ள கிருபை எங்கள் மேலே இறங்கட்டும், பாவங்கள் சுத்திகரிக்கப்படட்டும் அப்பா. எஸ்டடி பேதுரு சொல்லுவது போல, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பு நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொன்னீரேன். ராஜா, இந்த நேரத்திலும் அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய நல் நடக்கைகள் அப்பா, பரிசுத்தமாக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள், நீதிமானாக்கப்பட்ட பிள்ளைகள் ராஜா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீர் அப்பா எங்களுக்கு விவரிக்கிறீர் அப்பா. எஸ்டடி நாங்கள் உம்மை போல நாங்கள் பேசவும், உம்மை போல ராஜா நாங்கள் நடந்து கொள்ளவும், உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கவும், கிறிஸ்துவின் சமாதானத்தை நாங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்க எங்கள் உள்ளங்களை நீர் ஏவுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த நேரத்திலும் தேவ வல்லமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். என்னோடு ஜெபிக்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ கிருபை இந்த காலை வேளையில் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தங்கள் கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக உம்மை நோக்கி பார்த்து, கர்த்தாவே என்னை மீட்டருளும், என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை நினையாதிரும். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் என் பாவங்களை என்னை விட்டு விலக்கி அருளும் என்று இப்பொழுதும் அப்பா ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய பாவங்களை நீ நீக்குவீராக. காரணம், அநேக போராட்டங்களுக்கும் நிந்தைக்கும் அவமானத்துக்கும் வேதனைக்கும் வியாதிகளுக்கும் மரண கண்ணிகளுக்கும் காரணம் மனிதன் மேல் காணக்கூடிய பாவம். எங்கள் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டீரே. எங்கள் பாவ சாபங்களை நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே. எங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்ற, எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பிசாசுகளை நீர் முற்றிலுமாக அழித்து அவைகளை ஜெயமெடுத்தீரே என்பதை விசுவாசித்து நம்புகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை நீர் புறக்கணீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் தன் எதிர்காலத்தை நினைத்து பயந்து கொண்டிருக்கிற ஒரு மகளை பார்த்து நீர் பேசுகிறீர். மகளே, நீ பயப்படாதே, கலங்காதே, உன் இருதயம் கலங்காது இருக்கட்டும். உன் எதிர்காலத்தை என் கைகளில் விடு, நான் உன்னை நடத்துவேன். காரணம், அழைத்தவர் நானே உன்னை முற்றுமுடிய நடத்துவேன். நீ பயப்படாதே, நீ கலங்காதே. உன்னை விட்டு போன எல்லாம் உன்னை சேரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். போன உன் குடும்ப நபர்கள் மீண்டும் வருவார்கள். அப்பா, பிரிந்து போன உறவுகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரிந்து போன கணவன் மனைவி உறவுகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்ப உறவுகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். மறுபடியும் அப்பா நீர் ஒன்று சேர்ப்பீராக சுவாமி. அளவில்லாத உடைய சமாதானுடைய பிள்ளைகளை ஒன்று சேர்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் கிரியைகளும் பில்லி சூனிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் முறியடிக்கப்பட்டு போகட்டும். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றல் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே விளங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தேவ வல்லமை இந்த நேரத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. உடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நான் தெளிக்கிறேன். இனி அங்கே அழுகை இருக்கக்கூடாது, இனி கண்ணீர் இருக்கக்கூடாது, இனி உம்முடைய பிள்ளைகள் அவமானப்படக்கூடாது. ஆமா ராஜா, சத்துருக்களின் கண்ணிகள் அறுபட்டு போகட்டும். பிசாசின் தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். சாத்தான் செயலற்று போவானாக. ஹல்லேலூயா. நீதிமானை நீர் ஒருபோதும் தள்ளாட விடுவதில்லை. இஸ்ரவேலை காக்கிற எங்கள் தேவன் நீர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை அப்பா. அமராஜா, எங்களுக்காக அப்பா நீர் சிலுவையிலே நீர் காயப்பட்டீர், வேதனைப்பட்டீர்.
ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அமராஜா, நாங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு நீர்தாமே உம்முடைய சரீரத்தில் எங்களுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீர். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதும் உம்முடைய தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் அப்பா. அற்புத சுகத்துக்காக யாரெல்லாம் வேண்டிக் கொண்டு இருக்கிறார்களோ, தீராத இந்த வயிற்று வலி எப்பொழுது தீரும் என்று ஒரு சகோதரி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் தானே, ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை சகோதரியின் வயிற்று பகுதியில் இறங்கட்டும். ஒரு பரிபூர்ண சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும். எஸ் டாடி, ஒரு பரிபூர்ண சுகம், தெய்வீக சுகம். என் தேவன் இப்பொழுதே மகளுடைய வயிற்று வலியை நீர் நீக்குகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இப்பொழுதும் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. மகிமையான உம்முடைய கரம் வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ ஆவியானவர், உயிர்ப்பிக்கும் ஆவியானவர், இந்த காலை வேளையில் நீர் இறங்குகிறீர். உமக்கு நன்றி. உடைந்த உள்ளங்களை நீர் தேற்றுகிறீர். ஹல்லேலூயா. அப்பா, ஆக்சிடென்ட்னால கால் அடிபட்டு எலும்பு முறிவுண்ட ஒரு சகோதரருக்காக நீர் இப்பொழுது பேசுகிறீர். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் எந்த கால்கள் எலும்புகள் முறிப்பட்டது என்று சொல்லப்பட்டதோ அந்த கால்களுக்குள்ள ஒரு ஜீவன் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. விசுவாசத்தோடு நான் நடப்பேன், தேவன் எனக்கு பலன் தந்திருக்கிறார், இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் நான் நடப்பேன் என்று விசுவாசத்தோடு உடைய மகன் எழும்புகிற பொழுது ராஜா, அந்த கால்களுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகட்டும், ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தரித்திர ஆவிகள் நீங்கி போகட்டும் அப்பா. பலவீனர்கள் பலவான்களாய் மாறுவார்களாக. தொட்டு சுகமாக்கும் என் தெய்வத்தின் வல்லமை இப்பொழுது விளங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா. சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகக்கூடிய நாளாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கோர்ட்டு காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமாம் ராஜா எசப்பா, கோர்ட்டில் தீர்ப்பு அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்பா. ஒரு சகோதரிக்காக நீர் பேசுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்ப்பு உங்கள் பக்கம் வருகிறது. கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுகிறார், அவர் நீதி செய்கிறார் அப்பா. கையெழுத்தை குலைத்து போடும் என் தேவனப்பா. நீங்கள் உடைய மகளுக்கு விரோதமாக எழுதப்பட்ட அந்த கையெழுத்துக்கள் இயேசுவின் நாமத்தில் குலைக்கப்பட்டு போகட்டும். தீர்ப்பை நீர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறேன். நன்றி ஆண்டவரை. தீமையை நன்மையாய் மாற்றுகிற என் தேவன், இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய அபிஷேகிக்க வரம், நீர் அபிஷேகிக்கிற உம்முடைய வல்லமை இப்பொழுதே அப்பா பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கேன்சர் இயேசுவின் நாமத்தில் அதை கேன்சல் பண்ணுறேன். வியாதிகள் மறையட்டும், இரத்த அணுக்கள் கூடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நரம்பு தளர்ச்சியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நரம்பு மண்டலங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த நேரத்திலும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். அதிசயமான என் தேவன் அதிசயங்களை செய்யக்கூடியவர் அப்பா நீங்கள். ஹல்லேலூயா. கற்பத்தின் கனிக்காக நான் ஜெபிக்கிறேன். நீண்ட நாள் காத்திருக்கிற உடைய மகளுக்கு அப்பா நீர் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்கிறேன். இந்த வருஷம் முடிவதற்குள்ள அப்பா உம்முடைய மகளை நீர் கற்பம் தரிக்கச் செய்வீர். கற்பத்தில் ஒரு கனியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். வேண்டிக் கொண்டு இருக்கிற உடைய மகளுக்காக நீர் இறங்குவேன் என்று சொல்லுகிறீர் அப்பா. மனம் இறங்கி அற்புதங்களை செய்யும் என் தேவன், அதிசயமான காரியங்களை நீர் அந்த மகளுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே அப்பா பிதாவே, எங்கள் யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே பிசாசினால் உண்டான கிரியைகள், இரவில் தூங்க விடாதபடி தடை செய்யும் ஆவிகள், ஹல்லேலூயா, தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு வந்து மரிக்கும்படி ஏவுகிற அசுத்த ஆவிகள், நீ வாழ்வது எதற்கு, நீ மரித்து போ என்று காதுகளிலே பேசக்கூடிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் அப்பா அற்புதங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை நான் பேசுகிறேன் அப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக உடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும், விடுவிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. விடுதலை பெற்றுக்கொண்டவர்களாய் இயேசுவே உடைய பிள்ளைகள் சாட்சிகளை கொடுக்க நீர் உதவி செய்வீராக சுவாமி. ஹல்லேலூயா. உன் கரம் சத்துருவின் பிதடியின் மேல் இருக்கும் என்று சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ராஜா, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் ராஜா. உடைய பிள்ளைகளுக்கு நீர் விஸ்தாரமான எல்லைகளை நீர் உருவாக்குவீராக.
கடன் பாரங்களில், கடன் நெருக்கத்தில் என்ன பதில் சொல்லுவதென்று சொல்லி திகைத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விடுதலை நாயகனாம் என் ஆண்டவர் விடுவிக்கிறவராய் நீர் இறங்குவீராக. கடனை அடைக்கத்தக்கதான பலனையும் அதிசயத்தையும் நீர் செய்வீராக ராஜா. எஸ் டாடி, ஜெபிக்கிற அந்த நேரத்தில் நீர் அற்புதத்தை செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வார், என் சரீரத்தில் பலவீனத்தை மாற்றுவார், நான் புதிய பலத்தோடு நான் கர்த்தருக்கென்று சாட்சியாக நிற்பேன் என்று யாரெல்லாம் அப்பா இந்த நேரத்தில் உம்மை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை நீர் விடுவிக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன். தெய்வாட்டுக்குட்டியே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கண்ணீரை மாற்றுங்க, கவலையை மாற்றுங்க, நிந்தையை மாற்றுங்க, அவமானத்தை மாற்றுங்க. அம்மா ராஜா, கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருந்து அவர்களை வழி நடத்துகிறவரப்பா. ஜெபிக்கிற இந்த நேரத்திலும் அப்பா கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மீண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ சமாதானமுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியம் அளவில்லாமல் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் என்று சொல்லி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்துங்க. இந்த நாளுக்கான கிருபையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் நீர் கொடுத்து அப்பா நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.